வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம டெரிட்டோரியல் ஆர்மியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க எக்ஸாம் அவுட்ரீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் ஃபேக்டர்ஸ், இதோட நேச்சர் ஆஃப் டியூட்டி அண்ட் ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ டெரிட்டோரியல் ஆர்மி அப்படின்னா என்ன? டெரிட்டோரியல் ஆர்மி அப்படிங்கிறது ஒரு வாலண்டியரி ஃபோர்ஸ். இது வந்து இந்தியன் ஆர்மிக்கு ஒரு துணையில் இருக்கும் ஃபோர்ஸ் தான். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் உங்களோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 18 வயது முதல் 42 வயது வரைக்கும் உட்பட்டவர்கள் வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10th 12th பாஸ் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து சோல்ஜர் கேட்டகரி அண்ட் ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரியில் உள்ள போஸ்டர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தென் இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 5 நிமிஷம் 30 செகண்டில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 30 வயசுக்கு மேலே உள்ள கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது, டைமிங் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. தென் நீங்கள் ஃபிசிக்கலில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. தென் உங்களுக்கு இதோட டியூட்டி, நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படின்னா இது வந்து ஆர்மியில், அதாவது இந்தியாவில் ஒரு அவசர காலநிலை வரும்போது இந்தியன் ஆர்மிக்கு துணையில் இருக்கிறதுக்கு தான் இந்த டெரிட்டோரியல் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணாங்க 1948. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 28 டேஸ் ஆனுவல் ட்ரைனிங் கேம்ப் இருக்கும். இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் இயர்லி கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். தென் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து டியூட்டிக்கான கால் ஃபேர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான சேலரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து மற்ற நார்மலான ஆர்மி பர்சன் வாங்குற சேலரி அதே பேஸிலே தென் அலவுன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். பட் நீங்கள் இது வந்து டெய்லி பேசிஸ் சேலரியாக இருக்கும். நீங்கள் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறீங்களோ அத்தனை நாளுக்குள்ள சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மியில் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு, கனவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமில் இந்த கனவை பூர்த்தி பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதால. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மி கொடுக்குற ட்ரைனிங் மூலமாக உங்களோட டிசிப்ளின் அதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ உங்களை யூனிஃபார்ம் வியர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ப்ரௌடும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.